we don't believe that God wants us to live a heavenly life on earth, we will never come to that life. இந்த பூமியிலே நாம் ஒரு பரலோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் விசுவாசிக்காத பட்சத்திலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. The great work of Satan is to make us doubt whether God can do something for us. தேவனால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியுமா என்று நம்மை சந்தேகிக்க வைப்பதுதான் சாத்தானுடைய பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கிறது. When we read in the Gospels, சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, whenever people came to Jesus with any problem, எப்பொழுதெல்லாம் மக்கள் எந்த பிரச்சனையை வைத்து தேவனிடத்திலே வந்தாலும் சரி, it doesn't matter what problem it is, அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, he always solved it. எப்பொழுதுமே தேவன் அதை தீர்த்து வைத்தார். There was never a time when he said that's too difficult or I can't do it. இது எனக்கு கடினம், இந்த பிரச்சனையினாலே தீர்க்க முடியாது என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. So what is the message we get from that? இதிலிருந்து நாம் என்ன செய்தியை நாம் பெறுகிறோம்? Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He's just the same. What you read in the Gospels, he's the same today. சுவிசேஷங்களே நாம் இயேசுவை பற்றி என்ன வாசிக்கிறோமோ அதே விதமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறார். If we don't believe that, இதை நாம் விசுவாசிக்காத பட்சத்தில், then we may believe that Jesus died, but we probably don't believe he rose again. அவர் மரித்தார் என்பதை ஒருவேளை விசுவாசிக்கலாம், ஆனால் மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிப்பதில்லை. See, all the people in the world, they don't believe that anybody rose from the dead. உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் யாரும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததாக அவர்கள் விசுவாசிப்பதில்லை. The distinctive feature of our Christian faith is that we believe that someone rose from the dead. கிறிஸ்தவ மார்க்கத்தின் தனித்துவ காரியம் என்னவென்றால், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவரை நாம் விசுவாசிக்கிறோம். The most important truth that we are witnesses to is not that Jesus died, but that he rose again. இயேசு மரித்தார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருப்பதை காட்டிலும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்குத்தான் நாம் வலிய சாட்சிகளாய் இருக்கிறோம். The apostles always said we are witnesses of his resurrection, not his crucifixion. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்றுதான் அப்போஸ்தலர்கள் சொன்னார்களே அல்லாமல் அவருடைய மரணத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. But today most Christians are witnessing to Christ's crucifixion. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு தான் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். They tell everybody Jesus died for your sins. இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அனைவரிடத்திலும் சொல்லுகிறார்கள். But there's very little emphasis on the fact Jesus rose from the dead and he is alive today. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை சாட்சி பகர்வதற்கு மிக குறைவான பேர்கள் தான் இருக்கிறார்கள். See, the most important truth that we have to present to the world is that Jesus Christ is alive today. இன்றைக்கு இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்றக்கூடிய ஒரு சத்தியம் இருக்குமேயானால் அதுதான் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பது. And he is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He has the same compassion for people. ஜனங்கள் மத்தியில் அதே மனதுருக்கத்தோடு கூட இருக்கிறார். Now when we say that God is the same, it doesn't mean that he always works in the same way. தேவன் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொன்னால் எப்பொழுதும் ஒரே விதமாக கிரியை செய்கிறார் என்று பொருள் அல்ல. No, God may work in different ways at different times. வித்தியாசமான காலங்களிலே வித்தியாசமான விதங்களிலே தேவன் கிரியை செய்யலாம். God was the same even in Old Testament times. பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயும் கூட தேவன் மாறாதவராகத்தான் இருந்தார். God did not change when Jesus came to the earth. இயேசு இந்த பூமிக்கு வந்தவுடனே தேவன் மாறிவிடவில்லை. We know that he was the same. He has always been the same. அவர் அதே விதமாகத்தான் இருக்கிறார், என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். But yet we read in the Old Testament that God asked the Israelites to kill a lot of Canaanites. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அநேக கானானியர்களை நீ கொல் என்று சொன்னார். But today he tells us to love our enemies and never to kill anybody. ஆனால் இன்றைக்கோ நம்மை பார்த்து உன் சத்துருக்களை நேசி என்று சொல்கிறார், யாரையும் கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். Once upon a time he told everybody you must pay 10% of your earnings to God. ஒரு காலகட்டத்திலே உங்களுடைய சம்பாத்தியத்திலே 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். Now he doesn't say that. இப்பொழுது அவர் அதை சொல்லுவதில்லை. Does that mean God has changed? தேவன் மாறிவிட்டார் என்று அதனுடைய அர்த்தமா? No, he has not இல்லை, changed. அவர் மாறவில்லை. His way of working has changed. அவர் கிரியை செய்கிற விதம் மாறிவிட்டது. At different times he works in different ways. வித்தியாசமான காலங்களிலே அவர் வித்தியாசமான பாணியிலே கிரியை செய்கிறார்.
If you read in the Old Testament, there were certain times when he did lots of miracles in Israel. பழைய ஏற்பாட்டு காலத்திலே குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதிகமான அற்புதங்களை அவர் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். And then in other times there were hardly any miracles at all. ஒரு சில காலகட்டத்திலே ஒரு அற்புதம் கூட நடக்கவில்லை. Some prophets like Elijah and Elisha did so many miracles. எலியா எலிசா என்கிற ஒரு சில தீர்க்கதரிசிகள் अनेक அற்புதங்களை செய்தார்கள். But John the Baptist did no miracle at all, not even one. ஆனால் யோவான் ஸ்நானகனை பொறுத்தமட்டில் ஒரு அற்புதத்தை கூட அவர் செய்யவில்லை. So we find that God works in different ways at different times. ஆகவே வித்தியாசமான காலங்களிலே வித்தியாசமான விதங்களிலே தேவன் செயலாற்றுகிறார். The mistake that many Christians make is they think God must always work in the same way, always. தேவன் எப்பொழுதுமே ஒரே விதமாகத்தான் செயலாற்ற வேண்டும் என்று எண்ணி अनेक கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறார்கள். And so they say if Jesus healed somebody somewhere, he's almost always heal everybody everywhere. இயேசு எங்கேயாவது ஒரு நபரை குணமாக்கி இருந்தால் அதே விதமாக எல்லா இடங்களிலேயும் உள்ளவர்களையும் குணமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். We must distinguish between two things. இரண்டு காரியங்களை நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். Jesus is the same always. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். But his way of working is different at different times. ஆனால் அவர் செய்கிற கிரியைகள் வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு விதமாக இருக்கிறது. I'll give you one example. ஒரு மாதிரியை உங்களுக்கு In the காண்பிக்கிறேன். book of Job in chapter 38. யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம். When God began to speak to Job, தேவன் யோபுவினிடத்திலே பேச ஆரம்பித்த பொழுது it says the Lord answered Job out of the whirlwind. பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் என்று 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரம். There was a mighty whirlwind. அங்கே ஒரு பெரிய காற்று வீசியது. And from that God spoke. அந்த காற்றிலிருந்து தேவன் பேசினார். And you read all those things in that chapter that God spoke. அந்த தேவன் பேசின காரியங்கள் எல்லாம் எஞ்சி இருக்கக்கூடிய வசனங்களிலே அதே அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். Now you turn to 1 Kings chapter 19. இப்பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். In 1 Kings chapter 19 we read about Elijah hiding in a cave. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா ஒரு குகையிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். And the Lord said to him in verse 11, go and stand in the mountain. 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பெரிய மலைக்கு பின்னாக போய் நில் என்று சொல்கிறார். And the Lord was passing by. அங்கே கர்த்தர் கடந்து போனார். And there was a great mighty whirlwind that rent the mountains and broke the rocks in pieces. அந்த மலைகளை பர்வதங்களை பிளக்கக்கூடியதான கன்மலைகளை உடைக்கக்கூடியதான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. But the Lord was not in the wind. ஆனாலும் கர்த்தர் அந்த காற்றிலே இருக்கவில்லை. In Job we read the Lord was in the whirlwind. யோபுவிலே நாம் என்ன வாசித்தோம்? பெருங்காற்றிலே கர்த்தர் இருந்தார். Here the Lord is not in the whirlwind. இங்கே பெருங்காற்றிலே கர்த்தர் இல்லை. Here we read in verse 12 there was a sound of a gentle breeze and then the Lord spoke to him out of the gentle breeze in verse 13. 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம் அங்கே உண்டானது, மெதுவாக அடிக்கக்கூடிய ஒரு காற்றிலே உண்டானது என்று வாசிக்கிறோம். Last part of verse 12, the sound of a gentle blowing. அமர்ந்த மெல்லிய சத்தம் என்று நாம் வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்திலே. Does that mean God changed from Job's time to Elijah's time? யோபுவின் நாட்களில் இருந்ததை காட்டிலும் எலியாவின் நாட்களிலே தேவன் மாறிவிட்டாரா? Sometimes God works in a whirlwind, sometimes he works in a gentle breeze. சில சமயத்திலே பெரும் காற்றிலே தேவன் கிரியை செய்கிறார், சில சமயத்திலே தென்றல் வீசுகிற அந்த காற்றிலே தேவன் கிரியை செய்கிறார். So we can't dictate to God how he should work. தேவன் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை நாம் அவருக்கு உத்தரவிடக் கூடாது. But when we say he is the same, yesterday, today and forever, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது, what we are saying is his character is the same. நாம் சொல்லுகிறது என்னவென்றால் அவருடைய தன்மை அதே விதமாகத்தான் இருக்கிறது. He will always be holy. அவர் எப்பொழுதுமே பரிசுத்தமாகவே இருப்பார். He will always be humble. அவர் எப்பொழுதுமே தாழ்மையாகவே இருப்பார். He will always be loving. அவர் எப்பொழுதுமே அன்பாகவே இருப்பார். He will always hate sin. அவர் எப்பொழுதுமே பாவத்தை வெறுப்பார். Whether that sin is found in an unbeliever or a believer, he will hate it. அந்த பாவம் அவிசுவாசியிலே காணப்பட்டாலும் சரி, விசுவாசியினிடத்திலே காணப்பட்டாலும் சரி, அவர் அதை வெறுப்பார். He always gives grace to the humble. எப்பொழுதுமே அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Those are eternal characteristics of God that never change. இவைகளெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய நித்திய மாறாத குணாதிசயங்கள். But his way of working can change. ஆனால் அவர் செயலாற்றுகிற விதம் மாறும். And we see that also in 2000 years of church history. God works in different ways at different இந்த சபையின் 2000 ஆண்டு கால சரித்திரத்திலேயும் கூட நாம் பார்த்திருக்கிறது என்னவென்றால் தேவன் வித்தியாசமான விதங்களிலே செயலாற்றுகிறார். But he himself never changes. ஆனால் அவரோ மாறுவதில்லை. And therefore we can
rely on his character. ஆகவே அவருடைய குணாதிசயத்திலே அவருடைய தன்மையிலே நாம் முழுமையான நம்பிக்கை வைக்க முடியும். For example, உதாரணமாக Jesus said, if you evil fathers know how to give good things to your children, பொல்லாத தகப்பன்மாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது how much more your heavenly Father will give good things to those who ask him. தம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு பரம நல்ல காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேட்கிறார். That never changes. அது ஒரு காலம் மாறுவதில்லை. I don't believe that God ever gives anything bad to his children. It is impossible. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கெட்ட காரியங்களை கொடுப்பார் என்பதை நான் ஒருபோதும் நம்புவதில்லை. அது கூடாத காரியம். Some believers believe that. சில விசுவாசிகள் அப்படி நம்புகிறார்கள். I don't believe it. நான் அதை நம்புவதில்லை. I don't believe God gives sickness to any of his children. தம்முடைய எந்த பிள்ளைகளுக்காவது வியாதியை கொடுக்கிறார் என்பதை நான் நம்புவதில்லை. I'll tell you why I don't believe it. ஏன் நான் அதை நம்புவதில்லை என்று சொல்கிறேன்? Because I will never give any sickness to my children. ஏனென்றால் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வியாதியையும் கொடுப்பதில்லை. Never. ஒரு காலம் இல்லை. God is a much better father than me. என்னை காட்டிலும் தேவன் நல்ல ஒரு தகப்பன். If I don't give sickness to my children, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வியாதியை கொடுக்காதிருக்கும் பொழுது God will never give that to his children. தேவனும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதியை நோயை கொடுப்பதில்லை. All sickness is from the devil. எல்லா நோய்களும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. And not only the devil, பிசாசினிடத்திலிருந்து மட்டுமல்ல, but because there is a curse in this world. இந்த உலகத்திலே ஒரு சாபம் இருக்கிறது. If somebody got cancer, we can't say that the devil gave it to him. யாரோ ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்று சொன்னால் பிசாசு இந்த புற்றுநோயை கொடுத்து விட்டான் என்று நாம் சொல்வதற்கில்லை. We can say that the world is under a curse. இந்த உலகமானது ஒரு சாபத்தின் கீழாக இருக்கிறது. And the Lord told Adam when he sinned, ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் ஆதாமை நோக்கி சொன்னார், that there's a curse now, not on you but on the earth. உன் மீது அல்ல, ஆனால் இந்த பூமியின் மீது ஒரு சாபம் இருக்கிறது. Because you live on this earth, that curse will affect you. நீ இந்த பூமியிலே வாழ்கிறபடினாலே அந்த சாபம் உன்னையும் பாதிக்கிறது. You read Genesis 3, God never cursed Adam. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தேவன் ஒருபோதும் ஆதாமை சபித்ததில்லை. He never cursed Eve. ஏவாளையும் சபித்ததில்லை. He cursed the serpent, the devil. அந்த பிசாசாகிய அந்த சர்ப்பத்தை அவர் சபித்தார். And he cursed the earth. இந்த பூமியை அவர் சபித்தார். But because we live on this cursed earth, இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, with all types of wild animals and poisonous snakes, எல்லா விதமான காட்டு மிருகங்களும் விஷமுள்ள பாம்புகளும் காணப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். thorns, முட்கள், and the changes of temperature, இந்த ஒரு காலநிலை தட்பவெப்பநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. that's why we perspire in the heat. ஆகவே தான் வெயில் அதிகமாக தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது வேர்க்கிறது. That's because of the curse. அது சாபத்து நிமித்தமாய் வந்தது. In the Garden of Eden, there was no heat like that. ஏதேன் தோட்டத்திலே அதுபோல உஷ்ணம் இல்லை. Adam never perspired in Eden. ஏதேன் தோட்டத்திலே ஒரு காலம் ஆதாமுக்கு வேர்வை சொட்டவில்லை. But on this earth, God said, now there is a curse, you will perspire. இப்பொழுது இந்த பூமியிலே ஒரு சாபம் வந்து விட்டது, இனிமேல் நெற்றிலிருந்து உனக்கு வேர்வை வரும் என்று சொன்னார். If sin had not come, Eve would have had normal childbirth without any pain. பாவம் இந்த உலகத்திலே பிரவேசியாது இருந்திருந்தால் ஏவாளுக்கு பிரசவத்திலே வலி வேதனை உண்டாயிருந்திருக்காது. But because of the curse, every woman, believer or unbeliever, has pain when they have delivery. இந்த சாபத்தின் நிமித்தமாகத்தான் ஒரு பெண் விசுவாசியாக இருந்தாலும் சரி அவிசுவாசியாக இருந்தாலும் சரி பிரசவ கர்ப்ப வேதனை ஏற்படுகிறது. And you know, many women say the pain is so bad they almost feel like dying. அநேக ஸ்திரீகள் பிரசவிக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேதனை தாங்க முடியாமல் மரித்து விட்டால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேதனை இருக்கிறது. That pain is not given by the devil. அந்த வேதனை பிசாசினாலே கொடுக்கப்பட்டதல்ல. Because the child is a gift of God. ஏனென்றால் பிள்ளை பிறக்கும் பொழுது அது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. So who gives the pain? ஆகவே வேதனையை கொடுப்பது யார்? That pain is because there's a curse in the world. அந்த வேதனை ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாபத்தின் நிமித்தமாகத்தான். It's all written in the Bible. You read in Genesis 3. இவைகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். If we read the scripture, we will not be deceived. வேதத்தை நாம் கருத்தாய் வாசித்தால் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டோம். So more than 80% of the sicknesses in the world ஆகவே are because of the curse on the earth. ஆகவே இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய 80% அதிகமான நோய்கள் இந்த பூமியிலே இருந்தக்கூடிய சாபத்தினாலே வருகிறது. So when I say it came from the devil, it came from the devil originally in the Garden of Eden when he trapped Adam and Eve. ஆகவே பிசாசினிடத்திலிருந்து இவகைய நோய்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால் அது பிசாசு ஆதாமை ஏவாளை வஞ்சித்தானே ஏதேன் தோட்டத்திலே அது நிமித்தமாக வந்தது என்று சொல்லுகிறேன். Not that every single sickness the devil comes and gives it. இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வியாதியும் ஏதோ பிசாசு வந்து உங்களுக்கு பொட்டலத்தை கொடுப்பதை போல கொடுப்பதில்லை. But the devil can give sickness. ஆனாலும் பிசாசு உங்களுக்கு வியாதியை கொடுக்க முடியும். Because you read in the book of Job that Satan went and smote Job with all types of sicknesses in his body. சாத்தான் யோபினிடத்திலே போய் பலவிதமான வியாதிகளினாலே யோபுவை அடித்தான் என்று பார்க்கிறோம். But God allowed it. தேவன் அதை அனுமதித்தார். When we are children of God,
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, if you are given everything in your life to God, உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்திருக்கும் பொழுது, you are completely under God's protection. நீங்கள் முழுமையாக தேவனுடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறீர்கள். But if you don't give yourself completely to God, உங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்காத பட்சத்தில், then the part of your life that you don't give to God comes under attack of the devil. நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்காத பகுதி சாத்தானுடைய தாக்குதலுக்குள்ளாக வருகிறது. So you can have a heavenly life in some part of your life and a hellish life in another part of your life. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியிலே நீங்கள் பரலோக வாழ்க்கையும் இன்னும் ஒரு பகுதியிலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் கொண்டிருக்கலாம், அல்லது நரக வாழ்க்கையை கொண்டிருக்கலாம். It shouldn't be like that. அப்படி இருக்க கூடாது. Our whole life must be heavenly. நம்முடைய முழு வாழ்க்கையுமே பரலோக வாழ்க்கையா இருக்க வேண்டும். It's something like this: when it's raining very heavily, இது எதற்கு ஒப்பா இருக்குது என்று சொன்னால், ஒரு இடத்திலே கடுமையான மழை பெய்கிறது. if you hold an umbrella and it's a big enough umbrella and you stand completely underneath it, நீங்கள் ஒரு குடையை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பெரிய குடை, அதற்கு கீழாக நிற்கிறீர்கள். no rain will come on your body. உங்களுடைய சரீரத்திலே எந்த மழை துளியும் விழுவதில்லை. But if you stand underneath half that umbrella, நீங்கள் அந்த பாதி குடையின் கீழாக நின்று கொண்டிருந்தால், half your body will be dry and the other half will be wet. உங்கள் சரீரத்தின் பாதி நனைந்து விடும், இன்னொரு பாதி அது நனையாமல் இருக்கும். Now nobody is so foolish to have an umbrella and only keep half of his body underneath it. யாருமே பாதி குடையை பிடிப்பதற்கு புத்தியினமானவர்களாய் இருப்பதில்லை. But when we give ourselves to the Lord, many people give only half. ஆனால் நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் பாதி இருதயத்தை மட்டும் கொடுக்கிறார்கள். Some பாதி part of வாழ்க்கை, their life they give to the Lord. தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளை தேவனுக்கு கொடுக்கிறார்கள், Some part they don't give. சில பகுதிகளை தேவனுக்கு They கொடுப்பதில்லை. say, Lord, ஆண்டவரே, don't disturb me in the television programs I watch, that I will decide myself, I won't ask you. டிவியிலே தொலைக்காட்சியில வரக்கூடிய நிகழ்ச்சிகளை ஆண்டவரே, அது எனக்கு பிடித்தமானதை தான் நான் பார்ப்பேன், அந்த பகுதியில் நீர் வர வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார்கள். And the books and magazines I read, I won't consult you, that I decide myself. நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்களும் பத்திரிகைகளையும் உண்மை நான் கலந்து ஆலோசிக்க மாட்டேன், அது நானே தீர்மானிப்பேன் என்று சொல்கிறார்கள். But the Bible and prayer and meetings and all, I'll go. ஆனால் வேதம் வாசிப்பது, கூட்டங்களுக்கு போவதெல்லாம் அது நான் போகிறேன். That is like a person who has put half his life under God and half his life he lives himself. இது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் குடையை வைத்துக் கொண்டு பாதியை தேவனுக்கு கீழாகவும் பாதி தனக்கு கீழாகவும் வாழ்வது போல. Part of his life is protected by God. ஆகவே அவனுடைய வாழ்க்கையின் பாதி பகுதி அல்லது ஒரு பகுதி தேவனாலே பாதுகாக்கப்படுகிறது. The other half, which is outside that umbrella, அந்த குடைக்கு வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி, the devil can attack him. பிசாசு அங்கே தாக்க முடியும். And that is why there's so much confusion in the lives of many Christians' homes. ஆகவே தான் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. They are born again, அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், but they have not come 100% under the umbrella. ஆனால் அவர்கள் தங்களை இந்த குடைக்கு கீழாக 100% வரவில்லை. Because they want some things they want to do as they like. அவர்கள் ஒரு சில காரியங்களை தங்களுக்கு பிடித்தமான விதத்திலே செய்ய They விரும்புகிறார்கள். don't want to do God's will. அவர்கள் தேவ சித்தத்தை செய்ய விரும்பவில்லை. And God will not force us. தேவன் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். Okay, whatever you give to me, I'll take. Whatever you don't give, you keep. சரி, நீ எதையெல்லாம் எந்த பகுதியெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ அதை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், நீ கொடுக்காத பகுதியில் நீயே வைத்துக்கொள். Now, if you got 10,000 rupees and you keep 5,000 in the bank, உங்களுக்கு 10,000 ரூபாய் இருக்கிறது, அதில் 5,000 ரூபாயை வங்கியிலே வைத்து விடுகிறீர்கள். 5,000 you keep at home. வீட்டிலே 5,000 ரூபாய் வைத்துக் கொள்கிறீர்கள். The 5,000 in the bank will be safe. பேங்க்ல இருக்கக்கூடிய 5,000 ரூபாய் பத்திரப்பட்டிருக்கும். The 5,000 you keep at home, somebody may steal it, you don't know. வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய 5,000 ரூபாய் யாராவது வந்து திருடி கொண்டு போகலாம். But if you kept everything in the bank, it would all be safe. எல்லா பணத்தையும் வங்கியிலே வைத்திருந்தால் எல்லாமே பாதுகாப்பாக இருந்திருக்கும். It's like that. அதே போல தான், You give your whole life to God, then your whole life is protected. உங்களுடைய முழு வாழ்க்கையும் நீங்கள் தேவனுக்கு கொடுங்கள், முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். But if you give only part of your life to God, then only that part is protected. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டுமே நீங்கள் தேவனுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு பகுதி மட்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கும். And no bank will force you saying you must put all your money here. எந்த பேங்காவது எல்லா பணத்தையும் இங்குதான் போட்டாக வேண்டும் என்று உங்களை நிர்பந்திக்கிறார்களா, கட்டாயப்படுத்துகிறார்களா? இல்லை. And God also doesn't force anybody saying you must give your whole life to me. தேவனும் கூட உன்னுடைய முழு வாழ்க்கையும் எனக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. But the most foolish people are those who don't give their whole life to God. தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்காதவர்கள் தான் புத்தியினர். That's why you find some believers who are always triumphant. They never are discouraged. They're always victorious. ஆகவே தான் சில விசுவாசிகள் எப்பொழுதுமே ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள், எப்பொழுதுமே தைரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், சோர்ந்து போவதே கிடையாது. The devil can rob nothing in their life because everything is in God's bank. பிசாசு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்றையுமே திருட முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லாமே தேவனுடைய பேங்க்லே அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். Other believers are always having problems. மற்ற விசுவாசிக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. Because some part of their life they haven't given to the Lord. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The devil cannot
touch any part of your life that you have given to God. நீங்கள் தேவனுக்கென்று ஒப்புக்கொடுத்த எந்த ஒரு பகுதியையும் சாத்தான் தொட முடியாது. Now sometimes God may allow the devil to come and attack something. சில சமயத்திலே சில பகுதிகளை சாத்தான் வந்து தாக்குவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கலாம். If you read in the book of Job, every time the devil came to attack Job, he had to get God's permission. யோபின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவை தாக்க ஒவ்வொரு முறையும் வந்த பொழுதும் ஒவ்வொரு முறையும் அனுமதியை தேவனிடத்தில் வாங்கி கொண்டு தான் வர முடிந்தது. Let's look at that passage in Job chapter 1. அந்த பகுதியை நாம் பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரம். In the book of Job chapter 1, யோபு 1ஆம் அதிகாரம். the devil tells lies to us all the time. பிசாசு நம்மிடத்தில் எப்பொழுதுமே பொய்யை தான் சொல்லுகிறான். But he can never tell a lie to God. ஆனால் ஒரு காலம் தேவனிடத்திலே அவன் ஒரு பொய் சொல்ல முடியாது. Because in the presence of God you cannot tell a lie. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு காலம் பொய் பேச முடியாது. Are you thankful for something the devil said? பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னதற்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பிசாசுக்கு I am very thankful. நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Because there's one truth that the devil said which has blessed my heart. பிசாசு சொன்ன ஒரு சத்தியம், ஒரு உண்மை என்னுடைய இருதயத்தை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறது. And it's not written anywhere else in the Bible. வேதத்தில் வேற எங்கும் அது எழுதப்படவில்லை. And that is what the devil said to God about Job. அது எங்கே இருக்கிறது என்றால் அதுதான் யோபுவை பற்றி பிசாசு தேவனிடத்திலே சொன்ன காரியம். And remember, when the devil speaks to God, he has to speak the truth. When he speaks to us, he tells lies. சாத்தான் நம்மிடத்திலே பேசும்பொழுது வேண்டுமானால் பொய்களை சொல்லலாம், ஆனால் தேவனிடத்திலே பேசும்பொழுது கண்டிப்பாக மெய்யை தான் பேச வேண்டும். This is the truth. இதுதான் சத்தியம். When the Lord asked Satan verse 7, where are you coming from? He spoke the truth. I'm wandering around the earth. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன் உண்மையை ஒத்துக்கொண்டு சொல்கிறான், ஆண்டவரே நான் பூமி எங்கும் உலாவி. கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறான், பூமி எங்கும் உலாவி வருகிறேன். That was 100% truth. அது 100% உண்மை. Because now he's speaking to God. ஏனென்றால் இப்பொழுது அவன் தேவனிடத்திலே பேசுகிறான். And then he says another truth. இன்னும் ஒரு உண்மையை சொல்கிறான். Verse 9 and 10. 9-10 வசனங்கள். Just Job feared God for nothing. You made 3 hedges around him. One around him, one second around his house, and third around all that he has. யோபு 1:9-10 வசனங்கள். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையோ? See, he says there are 3 hedges, God, you have put around Job. ஆண்டவரே நீர் யோபுவை சுற்றிலும் 3 வேலிகளை அடைத்திருக்கிறீர். One is around his person. ஒன்று யோபு என்ற அந்த நபரை சுற்றி உள்ள வேலி. And the other around his wife and children. இன்னொரு வேலியானது மனைவி பிள்ளைகள். And then another around all his money and property. இன்னொரு வேலி அவனுடைய பணம் சொத்து இவைகளை சுற்றி ஒரு வேலி. That is an amazing truth which is not mentioned anywhere else in scripture. வேதத்திலே வேறு எங்கும் சொல்லப்படாத வியக்கத்தக்கதான ஒரு சத்தியம். So I am very thankful that the devil has informed me about something. ஆகவே சில காரியங்களை குறித்து பிசாசு சாத்தான் எனக்கு தகவல்களை சொன்னபடினாலே நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I am also a child of God. நானும் ஒரு தேவனுடைய பிள்ளை. I also fear God like Job. யோபுவை போலவே நானும் தேவனுக்கு பயப்படுகிறேன். So there is a hedge around me. ஆகவே என்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. You can't see it, but it is there. அதை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே இருக்கிறது. But the devil can see it. ஆனால் சாத்தான் அதை பார்க்க முடியும். He can't come through that hedge. அந்த சாத்தான் அந்த வேலிக்குள்ளாக நுழையவே முடியாது. Because God has put it around me. தேவன் என்னை சுற்றிலும் இந்த வேலியை போட்டிருக்கிறார். If you fear God, it's around you also. நீ தேவனுக்கு பயப்படுவாயானால் உன்னை சுற்றிலும் அந்த வேலியை ஆண்டவர் போடுகிறார். And then there is a second hedge around my wife and my children. என்னுடைய மனைவி பிள்ளைகளை சுற்றிலும் இரண்டாவது வேலி இருக்கிறது. Why? ஏன்? Because I am a God fearing man. நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். When you are a God fearing man, there is a protection around your wife and children even when they are not God fearing. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை சுற்றிலும் ஒரு வேலியை உங்கள் நிமித்தமாக தேவன் அமைத்திருக்கிறார். They have to be thankful that they've got a God fearing father. ஆகவே தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறாரே என்பதற்காக பிள்ளைகளும் மனைவியும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And then there is one more hedge around my bank account. இன்னும் ஒரு வேலி இருக்கிறது, என்னுடைய வங்கி கணக்கை சுற்றிலும் ஒரு வேலி. Around my house and my property and என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, or scooter or car or whatever I have. என்னுடைய காரோ ஸ்கூட்டரோ எது எனக்கு இருந்தாலும் அதை சுற்றிலும் தேவன் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். There are 3 hedges around every God fearing person. ஒவ்வொரு தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனை சுற்றிலும் 3 வேலிகள் இருக்கிறது. Now if you don't fear God, you're one of those Christians who are just playing the fool with God. There is no hedge around you. நீங்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனாக இருந்து தேவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் வேலி இல்லை. If you are a hypocrite,
hypocrite, there's no hedge anywhere around you. நீங்கள் ஒரு மாய்மாலக்காரனா இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு இல்லை. If you're a sincere God-fearing person, even if you don't know the Bible, உங்களுக்கு வேதமே தெரியாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையுள்ள தேவனுக்கு பயப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால், even if you were converted last week, போன வாரம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் கூட, you've really given yourself completely to உண்மையாலுமே Christ, உங்களை தேவனுக்கு முழுமையா ஒப்புக்கொடுத்திருந்தால், and there's 3 hedges around you. உங்களை சுற்றிலும் 3 வேலி இருக்கிறது. I praise God for that. இதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். But we read here that God opened those hedges one by one. ஆனால் இங்கே தேவன் ஒவ்வொரு வேலியாக திறக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். God opened it. தேவன் அதை Then திறந்தார். only Satan could come through. அப்பொழுது மட்டுமே சாத்தான் உள்ளே வர முடிந்தது. So we can ask ourselves, why did God open it? ஏன் தேவன் அந்த வேலியை திறந்தார் என்று நம்மை நாமே கேட்டு பார்க்கலாம். Remember, God never gives a bad gift to his children. ஒன்றை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், என்னவெனில் தேவன் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கெட்ட காரியத்தை கொடுப்பதில்லை. He may allow his children to go through some pain. சில வேதனைக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகள் நடந்து செல்வதற்கு அனுமதிக்கலாம். If you are a loving father, நீங்கள் ஒரு அன்பான தகப்பனா இருந்தால், don't you allow your children to sometimes face some pain? உங்களுடைய பிள்ளைகள் சில சமயத்திலே வேதனையை சந்திப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பதில்லையா? You take them to the hospital, give them an injection, that is painful. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள், அங்கே டாக்டர் நர்ஸ் ஊசி போட வைக்கிறீர்கள், அது வேதனை அளிப்பதா இருக்கிறது. And sometimes if they need an operation, you even allow the doctor to cut open your son's stomach. சில சமயத்திலே ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளையினுடைய வயிற்றை மருத்துவர் அறுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். And if your wife's delivery is having a problem, you allow the doctor to cut open her stomach and take out the child. பிரசவத்தின் நேரத்திலே மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் அந்த மருத்துவர் உங்களுடைய மனைவியுடைய வயிற்றை அறுத்து குழந்தையை வெளியே எடுப்பதற்கு அனுமதிக்கிறீர்கள். That is painful. அது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். So even parents, even those we love, we allow pain if the pain is going to bring something good out of it. ஆகவே அன்பாய் இருக்கக்கூடிய பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகள் வேதனை அனுபவிப்பதற்கு அனுமதிக்கிறோம். எப்பொழுது என்று சொன்னால் அதன் நிமித்தமாய் ஒரு நன்மை உண்டாகும். Because you know, if you don't cut open your wife's stomach, the child may die inside. உங்கள் மனைவியுடைய வயிற்றை அறுப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே செத்து விடும் என்று உங்களுக்கு தெரியும். So sometimes God also allows pain because that is good for us. சில சமயத்திலே நம்மையும் தேவன் வேதனைக்குள்ளாக அனுமதிக்கிறார், ஏன் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நன்மை உண்டாக்குகிறது. But we must believe ஆனால் நாம் நம்ப வேண்டும் that a loving father will never allow pain to his children or wife or anyone unless there's some good going to come out of it. நம்முடைய அன்பின் தகப்பன் நமக்கோ மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ நன்மை வராமல் ஒரு வேதனை அனுபவிக்க மாட்டார். You won't allow a murderer to put a knife on your child, but you'll allow a doctor. ஒரு கொலைகாரன் தன்னுடைய கத்தியை உங்களுடைய பிள்ளையின் மீது வைக்க அனுமதிப்பீர்களா? இல்லை இல்லை இல்லை. ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சைக்காக கத்தியை உங்களுடைய பிள்ளையினிடத்தில் வைப்பதற்கு அனுமதிப்பீர்கள். God allowed Satan to attack Job. ஆகவே தேவன் யோபுவை தாக்குவதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். First God opened that hedge number 3. முதலாவதாக மூன்றாவது வேலியை தேவன் திறந்தார். And the devil could come inside and destroy Job's property. பிசாசு உள்ளே நுழைந்து யோபுனுடைய சொத்தை எல்லாம் அழித்தான். Then God opened hedge number 2. இரண்டாவது வேலியை இப்பொழுது தேவன் திறக்கிறார். And who was inside hedge number 2? இரண்டாவது வேலிக்குள்ளாக யார் யார் இருக்கிறார்கள்? Job's wife and his children. யோபுனுடைய மனைவியும் பிள்ளைகளும். And the devil could have killed all of them. எல்லாரையுமே பிசாசு சாத்தான் கொன்றிருந்திருக்கலாம். But he killed only the children. ஆனால் பிள்ளைகளை மட்டும் தான் சாத்தான் கொலை செய்தான். You know why he didn't kill the wife? ஏன் யோபுனுடைய மனைவியை கொலை செய்யவில்லை? Because he said, I want to use that wife to keep on irritating Job every day. ஒவ்வொரு நாளும் யோபுவை எரிச்சலூட்டும்படியாக எனக்கு ஒரு ஏஜென்ட் தேவை, ஆகவே நான் யோபுடைய மனைவியை உயிரோடு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். Better to keep her alive rather than kill her. ஆகவே மனைவியை கொல்வதற்கு பதிலாக உயிரோடு வைத்திருப்பது தான் நமக்கு சாதகம் என்று சாத்தான் எண்ணினான். Don't let the devil use you like that. அதுபோல மனைவிமார்களை உங்களை சாத்தான் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டாம். Or a husband. அல்லது புருஷர்களை உங்களையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். And then Job was still worshiping God. இன்னும் தேவனை யோபு ஆராதித்துக் கொண்டிருந்தார். Then God opened hedge number 1. அப்பொழுது தேவன் வேலி ஒன்றை திறந்தார். And the devil could go inside, but the Lord told him. பிசாசு சாத்தான் உள்ளே போக முடிந்தது, ஆனால் தேவன் சாத்தானை பார்த்து கொண்டே சொன்னார். Job chapter 2 verse 6. யோபு 2 அதிகாரம் 6 வசனம். Okay. He is in your power, but you cannot touch his life. Job chapter 2 verse 6. யோபு 2 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். If God had permitted, he could have killed Job also. தேவன் அனுமதி கொடுத்திருந்திருப்பாரேயானால் யோபையும் சாத்தான் கொன்றிருக்கலாம். But he said,
God said, you can't take his life. ஆனால் நீ அவனுடைய பிராணனை உயிரை எடுக்க முடியாது என்று Any other way you can தேவன் trouble சொன்னார். him. வேறு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் உபத்திரப்படுத்து. So the devil went, and it says here in verse 7, he smote him with boils from head to feet. சாத்தான் அங்கே யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். Job is the earliest book written in the Bible. வேதத்திலே ஆதியிலே எழுதப்பட்டதான புத்தகம் யோபுதான். Because he lived before Moses, and Moses wrote Genesis. மோசேதான் ஆதியாகமத்தை எழுதினார். அதற்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் யோபு. And so in the first book of the Bible we read that sickness came from Satan. ஆகவே வேதத்திலே இருக்கக்கூடிய முதல் புத்தகத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் வியாதி சாத்தானிடத்திலிருந்து வந்தது. We also read that God permitted it. அதே சமயத்தில் இன்னொன்றையும் வாசிக்கிறோம், தேவன் அதை அனுமதித்தார். So we read in the first book of the Bible that sickness can come to a man of God, but only with God's permission. ஆகவே வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு சாத்தான் வியாதியை கொடுக்கலாம், ஆனால் தேவனுடைய அனுமதியோடு தான் கொடுக்க முடியும். No, if you understand these things, we live a triumphant life even if we are sick. இவைகளை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வியாதி வந்தாலும் சரி நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Paul had a thorn in the flesh. பவுலுக்கு தன்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. Turn to 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 2 Corinthians 12 we read verse 7. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Now two things I want you to notice here as we read carefully. இதை நாம் கவனமாய் வாசிக்கும் பொழுது நீங்கள் இரண்டு காரியங்களை கவனிக்க முடிய விரும்புகிறேன். First of all, notice it says there that the thorn was a gift. இந்த முள் ஒரு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். It says here it was given to me. அது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். When somebody gives you something, it's a gift. யாராவது உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அது ஒரு வெகுமதி, ஈவு. God gave Paul a gift. தேவன் பவுலுக்கு ஒரு ஈவை கொடுக்கிறார். Why did he give him that gift? ஏன் அந்த ஈவை கொடுத்தார்? Because it's reason also, because of the surpassing revelations that he got to keep him from becoming proud. அந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த மேன்மையான வெளிப்படுத்தல்கள் நிமித்தமாக அவர் பெருமை அடையாதபடிக்கு அதை கொடுத்தார். See, when God uses you mightily, தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது you are in danger of becoming proud. நீங்கள் பெருமை அடைவதற்குரிய அபாயத்திலே இருக்கிறீர்கள். Because God is using you more than he is using the other people around you. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களை பயன்படுத்துவதை காட்டிலும் தேவன் உங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார். Nobody can say he is not tempted to pride. யாருமே நான் பெருமை அடையும்படி சோதிக்கப்படுவதே இல்லை என்று சொல்ல முடியாது. You and I, every one of us can be tempted to be proud. நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் பெருமை அடையும்படி சோதிக்கப்படுகிறோம். And God wants to save us from pride. இந்த பெருமையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாய் ரட்சிக்க முடியாய் தேவன் விரும்புகிறார். ஏன்? Because God is the enemy of the proud. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் சத்துருவாய் இருக்கிறார். The Bible says he resists the proud. அவர் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. And he does not want to be our enemy. அவர் நம்முடைய சத்துருவாய் இருக்க விரும்பவில்லை. God is the friend of the humble. தேவன் தாழ்மையுள்ளவருடைய சிநேகிதர். So he always tries to keep us humble. ஆகவே எப்பொழுதுமே நம்மை தாழ்மையாய் வைக்க விரும்புகிறார். The best way to be humble is to keep looking at Jesus all the time. You'll always be humble. தாழ்மையா இருப்பதற்கு சிறந்த வழி ஒன்று இருக்கிறது. எப்பொழுதுமே இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள், நீங்கள் எப்பொழுதுமே தாழ்மையா இருப்பீர்கள். Never compare yourself with other people, but always compare yourself with Jesus. ஒரு காலம் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், எப்பொழுதுமே உங்களை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். But sometimes we are not always so faithful to keep looking at Jesus. சில சமயத்திலே நாம் எப்பொழுதுமே இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்கு உண்மையுள்ளவர்களா இல்லை. Sometimes we tend to look at other people. சில சமயத்திலே நாம் இங்கும் அங்கமாய் மற்றவர்களை நோக்கி பார்க்கிறோம். Unconsciously compare ourselves and we think, I'm a little better than them. நம்மை அறியாமலேயே நம்மை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இவர்களை காட்டிலும் நான் நல்லவன் மேன்மையானவன் என்று எண்ணுகிறோம். You can even compare yourself with people in another denomination. இன்னொரு சபையிலே வேறொரு சபை பிரிவிலே இருக்கிறவர்களை கூட வைத்து உங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். You can say like the Pharisee, Lord, I thank you that I'm not like other people in other churches. பரிசேயர் சொன்னது போல, ஆண்டவரே மற்ற சபையில உள்ள மக்களைப் போல நான் இல்லை ஆண்டவரே, ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். You may not say it with your mouth, but you say it in your heart. உங்களுடைய வாயினாலே நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனதிலே நீங்கள் சொல்லுகிறீர்கள். Immediately God becomes your enemy. உடனடியாக தேவன் உங்களுக்கு சத்துருவாய் மாறுகிறார். He resists you. அவர் உங்களை எதிர்க்கிறார். But he doesn't want to resist us. ஆனால் நம்மை எதிர்க்க அவர் விரும்பவில்லை. It's a wonderful life if you keep looking at Jesus alone. இயேசுவை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. We may disagree with other denominations. நாம் மற்ற சபை பிரிவினரோடு கூட ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். God may have made us better than them in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்களாய் தேவன் நம்மை ஒருவேளை வைத்திருக்கலாம். But we must never be proud of it. ஆனால் ஒரு காலம் அதை குறித்து பெருமையா இருக்க கூடாது. To disagree is okay.
ஒருவரோடு நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்பது சரிதான். And if God has made you a better person, give the glory to God. You can't be proud of that. தேவன் உங்களை ஒரு நல்லவராக வைத்திருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அது நிமித்தமாக நீங்கள் பெருமை அடைய கூடாது. But sometimes a husband can think I am more spiritual than my wife. சில சமயத்திலே புருஷன் தன்னுடைய மனைவியை காட்டிலும் நான் ஆவிக்குரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். There are many wives who think I am more spiritual than my husband. அநேக மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்னுடைய புருஷனை காட்டிலும் நான் தான் ஆவிக்குரியவன் என்று எண்ணுகிறார்கள். God begins to resist them. அப்பொழுது தேவன் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார். Because he always resists the proud. ஏனென்றால் எப்பொழுதுமே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். Even the apostle Paul was in danger of becoming proud. அப்போஸ்தலன் பவுலே அப்படிப்பட்ட பெருமை அடையக்கூடிய ஆபத்திலே இருந்தார். Therefore God gave him a thorn in the flesh. ஆகவே தான் தேவனுடைய மாம்சத்திலே ஒரு முள்ளை கொடுத்தார். And it was given by God. அது தேவனாலே கொடுக்கப்பட்டது. But he calls it also a messenger of Satan in verse 7. 7ஆம் வசனத்திலே சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று 7ஆம் வசனத்திலே சொல்கிறார். What an amazing gift this is. என்ன வியக்கத்தக்கதான ஒரு ஈவு பாருங்கள். Supposing somebody gives you a gift on your birthday. உங்களுடைய பிறந்த நாளுக்கு யாராவது ஒருவர் ஒரு வெகுமதியை பரிசை கொடுக்கிறார்கள். Nice big box wrapped in colored paper under the ribbon and all that. நல்ல அருமையான ஒரு பெட்டி, அது நல்லாக பேக்கிங் பண்ணப்பட்டிருக்கிறது, கலர் ரிப்பனாலே கட்டப்பட்டிருக்கிறது. Happy birthday. ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி கொடுக்கிறார்கள். And you open it. அந்த பெட்டியை திறந்தால் and inside is a thorn. உள்ளே ஒரே ஒரு முள் இருக்கிறது. Say, what type of gift is this? இது என்ன பரிசு இப்படி கொடுத்திருக்கிறார்களே? God gives good gifts. தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். Sometimes you don't understand it. சில சமயத்தில் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். You expect some CD player or something and instead of that you get a thorn. உங்களுக்கு நல்ல CD பிளேயர் வரும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். பரிசு பொருளாக உள்ளே திறந்து பார்த்தால் முள். Because God knows the thorn will help you more than the CD player. CD பிளேயர் உங்களுக்கு உதவி செய்வதை பார்க்கலாம், இந்த முள் உங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். CD player you can play the CD and get some knowledge. The thorn will make you spiritual. CD பிளேயரை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்து சொன்னால் உங்களுடைய மூளை அறிவுதான் பெருகும், ஆனால் இந்த முள் உங்களுடைய அனுபவத்திற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். Human beings don't really know what is the best gift for us. மனுஷர்களுக்கு நமக்கு எது சிறந்த பரிசு பொருள் என்பதை அறியாமல் இருக்கிறோம். God knows what is best. தேவன் எது நமக்கு மேன்மையானது என்பதை அறிந்திருக்கிறார். In Paul's case it was a sickness, I think. பவுலுடைய விஷயத்தை பொறுத்தவரையிலே அது அந்த முள் ஒரு வியாதியா இருந்திருக்கலாம். Messenger of Satan. சாத்தானுடைய தூதன், like Job. யோபை போல. But it was given by God. ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்டது. And every time Paul felt this sickness troubling him. ஒவ்வொரு முறையும் பவுல் தன்னை இந்த நோய் கஷ்டப்படுத்துகிறதே என்று உணரும் பொழுது it made him think about God. தேவனை பற்றி எண்ணுவதற்கு பவுலை தூண்டியது. So God does that with a good purpose. ஆகவே தேவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட இதை செய்கிறார். See, Job was such an upright man. யோபு அவ்வளவு நேர்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். If you want to know what a godly man he was, அவர் எவ்வளவு தேவபக்தி உள்ளவராய் இருந்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமா? Let me show you something in Job and chapter 29. யோபு 29ஆம் அதிகாரம். See what he says here. இங்க என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். This is the type of life he lived. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் யோபு வாழ்ந்தார். Verse 12. 12ஆம் வசனம். I delivered poor people who cried for help. உதவிக்காய் அழுதவர்களை நான் உதவி செய்திருக்கிறேன். Orphans, I helped the orphans. அனாதைகளுக்கு நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். Verse 13, I made the widow's heart sing for joy because I helped her. விதவைக்கு நான் உதவி செய்தபடினாலே விதவையுடைய இருதயம் கம்பீரித்தது. Verse 15. 15ஆம் வசனம். When I saw a blind man, I became like his eyes. I helped him to cross the road. ஒரு குருடனை பார்க்கும் பொழுது அந்த குருடனுக்கு நானே கண்ணாகி விட்டேன். அந்த ரோடுகளை சாலைகள் எல்லாம் கடப்பதற்கு நான் உதவி செய்தேன். When I saw a lame man, ஒரு சப்பானியை பார்க்கும் பொழுது I carried him because he didn't have feet. அவனுக்கு கால்கள் இல்லாதபடினாலே அவனை நான் சுமந்து சென்றேன். When I saw a needy person, I became like a father to that poor boy. நான் ஒரு 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் ஒரு தேவையுள்ள ஒரு பையனை பார்க்கும்போது அவனுக்கு தகப்பனாய் நான் மாறினேன். எளியவர்களுக்கு நான் தகப்பனாய் இருந்தேன். I fought against the wicked people, verse 17, who were kidnapping poor people and delivered them. ஏழை மக்கள் அநியாயக்காரர் இவர்களை பார்க்கும் பொழுது நான் அந்த மக்களிடத்திலிருந்து 17ஆம் வசனம், நான் அந்த மக்களிடத்திலிருந்து நான் பிடுங்கினேன். And he blessed others with his mouth. We read in verse 22 and 23, he preached God's word. 22 23 வசனங்களிலே தன்னுடைய வாயை வைத்து अनेक மக்களை ஆசீர்வதித்தார், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். And
verse chapter 31 and verse 24. 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். First of all, chapter 31 verse 1. முதலாவதாக 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I made a covenant with my eyes that I would never look at a pretty girl. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி நான் ஒரு கன்னிகை மேல் எப்படி நினைவா இருப்பது என்று நான் சொன்னேன். What a man. என்ன ஒரு மனிதன் He பாருங்க. was about 70 years old, but he made a covenant with his eyes. 70 வயதாக இருந்தாலும் அவர் தன்னுடைய கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். That he would not look at pretty women. அழகான ஸ்திரீகளை கண்ணேறிட்டு பார்க்க He மாட்டார். would be faithful to his wife. மனைவிக்கு உண்மையா இருப்பேன் என்று தீர்மானித்தார். He would only look at his wife. மனைவியை மட்டுமே நான் கண்களை ஏறிட்டு பார்ப்பேன். This is an Old Testament man. ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதன். Chapter 31 verse 24. 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். I never made gold my trust. 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பொன்னை என்னோட நம்பிக்கையாக வைக்கவில்லை. I never became proud, verse 25, because my wealth was great. என்னுடைய ஆஸ்தி பெரிதா இருந்தபடினாலே அது நிமித்தமாக நான் பெருமை அடையவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை என்று 25ஆம் வசனத்திலே Verse வாசிக்கிறோம். 19, I gave clothing to the poor and the ஏழைகளுக்கு who had no உடுப்பை clothing. கொடுத்தேன், வஸ்திரமில்லாதவர்களுக்கு உடுப்பை கொடுத்தேன் என்று சொல்கிறார். He was an absolutely righteous man. அவர் முற்றிலுமாக நீதியுள்ள ஒரு மனிதர். Everything he did right. அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் நீதியாகவே சரியாகவே இருந்தது. But he had one problem. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, One weakness. ஒரே ஒரு பலவீனம். Can you tell me what it was? அது என்ன பலவீனம் என்று உங்களாலே சொல்ல முடியுமா? He was proud of his holiness. அவருடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமையுள்ளவராய் இருந்தார். Many of us are very holy people, நம்மில் அநேகர் மிகவும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். but we have one weakness. நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. We are proud that we are நாம் holy. பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்பதனாலே பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறோம். And God wanted to remove even that one weakness from Job. அந்த ஒரு பலவீனத்தையும் கூட யோபுவிடத்திலிருந்து நீக்க முடியாது தேவன் விரும்பினார். You know, when a man boasts that I did this and I did this for so and so and I did this for so and so, I did it. இன்னாருக்கு நான் இதை செய்தேன், அன்னாருக்கு நான் அதை செய்தேன், இவர்களுக்கு இதை செய்தேன் என்றெல்லாம் மேன்மை பாராட்டும் பொழுது, மாறு தட்டிக் கொள்ளும் பொழுது, He doesn't say God did that. தேவன் அதை செய்தார் என்று சொல்லுவதில்லை அவன். See, even when we talk about victory over sin, பாவத்தின் மேலே வெற்றி வாழ்க்கையை குறித்து நாம் பேசும் பொழுதும் கூட, when we say I got victory over sin, எனக்கு பாவத்தின் மேலே வெற்றி கிடைத்தது என்று சொல்லும் பொழுது, the Lord spoke to me about that ஆண்டவர் என்னோடு கூட அதை குறித்து பேசினார். and said, don't say that. அப்படி சொல்லாதே என்று சொன்னார். Say, Jesus kept me from falling. That's a better way to say it. இதை சொல்வதற்கு இன்னும் மேன்மையான ஒரு வழி இருக்கிறது. நான் விழாதபடி வழுவாதபடி இயேசு என்னை காத்தார். That's better than saying I got victory over sin. பாவத்தின் மேலே நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதை பார்க்கலாம் கர்த்தர் என்னை விழாதபடி தாங்கினார் என்று சொல்வது எவ்வளவு Because நல்லது. then the glory goes to God. அப்படி சொல்லும் பொழுது மகிமை தேவனுக்கு போகிறது. He kept me, not I. நானாக ஜெயம் பெற்றதில்லை, அவர் என்னை You know, பாதுகாத்தார். it's very subtle sometimes the way pride comes into us. பெருமை நமக்குள்ளாக மிகவும் தந்திரமான வழிகளிலே உள்ளே நுழைகிறது. The moment pride comes in, immediately hell has come into our life. பெருமை உள்ளே வந்த மாத்திரத்திலே நரகம் உள்ளே வந்து விட்டது. And heaven goes away. பரலோகம் வெளியே போய் Because விடுகிறது. heaven is a place of humility. ஏனென்றால் பரலோகம் தாழ்மையின் இடம். Whenever you despise another person, எப்பொழுதெல்லாம் நீங்கள் இன்னொரு நபரை அற்பமாய் எண்ணுகிறீர்களோ, hell has come into your heart. நரகம் உங்கள் உள்ளத்திலே வந்து விட்டது. See this verse in Job 36 and verse 5. யோபு 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். God is almighty, தேவன் மகத்துவம் உள்ளவர், but he does not despise anybody. அவர் ஒருவரையும் புறக்கணியார் அல்லது அற்பமாய் எண்ணார். I want you to show you something. உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். Here, this side, let's say God is there. இந்த பக்கத்திலே தேவன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். This side is the devil. இந்த பக்கம் சாத்தான் இருக்கிறான். Here on my left is the devil who despises everyone. என்னுடைய இடப்பக்கத்திலே எல்லாரையும் அற்பமாய் எண்ணக்கூடிய சாத்தான் இருக்கிறான். Here on my right side is God who despises nobody. இங்கே என்னுடைய வலப்பக்கத்திலே தேவன் யாரையும் புறக்கணியாத அற்பமாய் எண்ணாத தேவன் இருக்கிறார். And all of us are somewhere in the middle. நாம் எல்லாருமே இடையிலே இருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கிறோம், இருவருக்கும் இடையில இருக்கிறோம். If you despise nobody, then you have become like God. நீங்கள் யாரையுமே அற்பமாய் எண்ணவில்லை என்றால் நீங்கள் தேவன் பக்கமாய் தேவனை போல மாறிவிட்டீர்கள். If you despise one person, you come little bit away from God towards the devil. ஒரு நபரை நீங்கள் அற்பமாய் எண்ணும் பொழுது தேவனை விட்டு கொஞ்சம் தூர விலகி சாத்தானிடத்திலே கொஞ்சம் நெருக்கமாய் வந்து விட்டீர்கள். Supposing there are two people in the world you despise, உலகத்திலே இரண்டு பேரை மட்டும் நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்கள் என்றால், then you come little more away from God towards the devil. இன்னும் கொஞ்சம் தேவனை விட்டு தூரமாக ஆனால் சாத்தானுக்கு நெருக்கமாக வந்து விட்டீர்கள். I don't know how many people you despise in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்கள் அற்பமாய்
எண்ணீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. There are many believers who despise their wives, despise their husbands. அநேக விசுவாசிகள் தங்களுடைய மனைவியை அற்பமாய் எண்ணுகிறார்கள், தங்களுடைய புருஷனை அற்பமாய் எண்ணுகிறார்கள். They have come away from God a little closer to the devil. அவர்கள் தேவனை விட்டு விலகி சாத்தானுக்கு நெருக்கமாக வந்து விட்டார்கள். Or they despise somebody in their church. அல்லது தங்களுடைய சபையிலே உள்ள ஒருவரை அற்பமாய் They எண்ணுகிறார்கள். have come a little more away from God. இன்னும் கொஞ்சம் தேவனை விட்டு புறம்பாக வந்து Or they விட்டார்கள். despise somebody in another church. அல்லது வேறொரு சபையிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை அற்பமாய் Or எண்ணுகிறார்கள். they despise the Hindus or Muslims. அல்லது இந்துக்களையோ முஸ்லிம்களையோ அற்பமாக எண்ணுகிறார்கள். Atheists. அல்லது நாத்திகர்களை அற்பமாய் It எண்ணுகிறார்கள். doesn't matter who. அது யாரா நீங்கள் அற்பமாய் எண்ணுங்கள் யாரா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. The more human beings you despise, the closer you have come to Satan. எந்த அளவுக்கு அதிகமான மக்களை நீங்கள் அற்பமாய் எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களோ புறக்கணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாத்தானை நெருங்கி And விட்டீர்கள். then you pray for a heavenly life. அங்கே இருந்து கொண்டே பரலோக வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறீர்கள், You won't have it. உங்களுக்கு கிடைக்காது. It'll be hell. அது நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். If you want a heavenly life, பரலோக வாழ்க்கை வேண்டுமா? don't despise anybody. யாரையும் நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம். Say, Lord, ஆண்டவரே, I am what I am by the grace of God. That's நான் all. இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன், அவ்வளவுதான் ஆண்டவரே. Apart from the grace of God, I'll be like the devil himself. ஆண்டவரே, தேவனுடைய கிருபை மட்டும் இல்லை என்றால் நான் சாத்தானை போலவே இருப்பேன். I heard of a godly man who said like this. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னாராம். He saw a drunken man going down the street, walking like, shaking like that. ஒரு குடிகாரன் தள்ளாடி நடந்து கொண்டு போகிறதை, ஒரு தெருவிலே போய் கொண்டிருக்கிறதை அந்த தேவ மனிதர் பார்த்தார். And that godly man said, அந்த தேவ மனிதர் சொன்னார், that is me if it were not for the grace of God. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லை என்று சொன்னால் அதுதான் நான் என்று சொன்னாராம். அவன்தான் நான். That's what I would be. நான் அப்படித்தான் இருந்திருப்பேன் என்று சொன்னாராம். So I will not even despise that man. ஆகவே இந்த நபரை கூட நான் அற்பமாய் எண்ண மாட்டேன். Because if I am not walking like that, like a drunken man on the road, it is because grace of God has kept me. நான் அந்த குடிகாரனை போல தள்ளாடி நடக்கவில்லை என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை என்னை தாங்கி இருக்கிறது. No, that is the mark of a godly man. இதுதான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம். He is like God. He doesn't despise anybody. தேவனை போலவே இருக்கிறான், யாரையும் புறக்கணிப்பதில்லை, அற்பமாய் எண்ணுவதில்லை. He doesn't say I got victory. He says Jesus kept me. எனக்கு ஜெயம் கிடைத்தது என்று சொல்லவில்லை, ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார், இயேசு என்னை கிருபையிலிருந்து பாதுகாத்தார். And Job was not like that. யோபு அப்படிப்பட்டவராய் இல்லை. Job said, I help the poor, I help the orphans, I help the widows. நான் ஏழைகளுக்கு உதவி செய்தேன், விதவைகளுக்கு உதவி செய்தேன், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தேன் நான் என்று சொல்கிறார். I don't lust with my eyes. என்னுடைய கண்களினாலே நான் இச்சிப்பதில்லை, நான் பணத்தை நேசிப்பதில்லை. It was all true. அவைகள் எல்லாம் உண்மைதான். But the man was proud of all those things. ஆனால் இவ்விதமான காரியங்களினாலே அந்த மனிதர் பெருமை அடைந்து விட்டார். And pride is the worst sin. ஆனால் மிக கொடிய பாவம் பெருமை. So we can say this righteous man Job had the worst sin of all in his life. நீதிமானாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கொடிய பாவமாகிய பெருமையை கொண்டிருந்தார். Of course all the others also had it, but he also had it. எல்லாரும் பெருமையா இருந்தார்கள், இவரும் பெருமையா இருந்தார். And God said, such a good man, I have to deliver him from this sin also. இவ்வளவு நல்ல மனிதனை இந்த பாவத்திலிருந்தும் நான் விடுதலையாக்க வேண்டுமே என்று தேவன் கங்கணம் கட்டிக்கொண்டார். How to deliver him? எப்படி விடுதலையாக்குவது? Sometimes it's like removing a cancer. The doctor says, I have to cut your son's stomach. அந்த புற்றுநோய் கட்டி அகற்றுவதற்கு மகனே நான் இந்த வயிற்றை அறுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்வது போல. It's painful. வேதனையாகத்தான் இருக்கிறது. Sometimes it's very painful the way God has to deliver us from pride. சில சமயத்திலே நம்மை பெருமையிலிருந்து தேவன் விடுதலையாக்கக்கூடிய விதமானது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. That's why he gave Paul a thorn. ஆகவே தான் பவுலுக்கு தேவன் ஒரு முள்ளை கொடுத்தார். You know, it's like Paul was like a balloon. It was getting bigger and bigger as the air got in. பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பலூன் போல அதிலே காற்று உள்ளே போக போக bigger. அந்த பலூன் பெரிதாய் கொண்டே போகிறது. It's actually such a small thing, the balloon. பலூன் பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கும். But it's blown, become so big. ஆனா காத்து ஊத பெரிய பலூனாய் மாறிவிட்டது. You did miracles, you planted churches, you wrote scripture. Oh, what a big person. பவுலே, நீர் சபைகளை ஸ்தாபித்தீர், வேதங்களை எழுதியிருக்கிறீர், எவ்வளவு அற்புதங்களை செய்து, எவ்வளவு பெரிய மனிதர் நீர். And the devil is always there to remind us of all the things that we have done. நீங்கள் செய்த எல்லா காரியங்களையுமே உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு சாத்தான் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். And this balloon is going up and up. இந்த பலூனானது மேலே போய் கொண்டே இருக்கிறது. So God gives him a thorn. அவர் தேவன் ஒரு முள்ளை கொடுக்கிறார். And right down. அந்த முள் பட்ட உடனே புஷ் என்று பலூன் காற்றெல்லாம் போய்விட்டது. And then he has become small again. மீண்டுமாய் சிறியவராய் மாறிவிட்டார். God says, now I can give you my grace. இப்பொழுது நான் உனக்கு என்னுடைய கிருபையை தர முடியும் என்று சொல்கிறார். Be humble.
தாழ்மையாய் இருந்து விடு. Remain with your face in the ground. உன்னுடைய முகத்தை தூளிலே அமிழ்த்து. Don't go up so high. மிகவும் உயரத்துக்கு போய்விட வேண்டாம். So a thorn is very useful. ஆகவே முள் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது பாருங்கள். And God may give you also a thorn. உங்களுக்கும் கூட தேவன் ஒரு முள்ளை கொடுக்கலாம். It may be a sickness. அது ஒரு வியாதியா இருக்கலாம். Maybe a financial difficulty. அது பண நெருக்கடியா இருக்கலாம். Maybe a difficult wife. அல்லது கடினமான மனைவியா இருக்கலாம். Maybe a difficult child. அல்லது ஒரு கடினமான பிள்ளையா இருக்கலாம். Something to humble you because you are so proud. நீ அவ்வளவு பெருமையுள்ளவனா இருக்கிறபடினாலே உன்னை தாழ்த்துவதற்கு ஏதோ ஒரு காரியம். What should you do? என்ன செய்ய வேண்டும்? Lord, thank you for loving me so much. ஆண்டவரே என்னை இந்தளவாய் நேசித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. That you saw my danger and you saved me from it. ஆண்டவரே என்னுடைய அபாயத்தை நீர் பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சித்து விட்டீரே. So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let's remember this verse in James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். It says here in verse 17. 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Every good and perfect gift comes from the above, from the Father of lights. நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகிறது, பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. Every gift is from God is a perfect gift. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஈவும் பூரணமான ஈவாய் இருக்கு. Even if it's a thorn. அது முள்ளா இருந்தாலும் சரி. It will not come without God opening the hedge and saying to the devil, okay, give him that. தேவன் வேலியை திறந்து சாத்தானை பார்த்து சரி நீ இப்பொழுது கொடுக்கலாம் என்று சொல்லும் வரைக்கும் அது வராது. Sometimes it can be very painful. சில சமயத்தில் அது அதிக வேதனை அளிக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். There was a man in the church in Corinth who was actually living in adultery with his father's second wife. கொரிந்து சபையிலே தன்னுடைய தகப்பனுடைய இரண்டாவது மனைவியோடு கூட விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருக்கிறார். And there was nobody in the church to rebuke him. அவனை கடிந்து கொள்வதற்கு அந்த சபையில யாருமே இல்லை. But Paul did something. ஆனால் பவுல் ஒன்றை செய்தார். From far away, from 1000 kilometers away, 1000 கிலோமீட்டர்களுக்கு மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு he did something because he had apostolic authority. அவருக்கு அப்போஸ்தல அதிகாரம் இருக்கிறபடினாலே அவர் ஒன்றை செய்தார். He says, if you elders who live in Corinth can't do anything, I'll do something from here. கொரிந்து சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பனே நீ ஒன்றை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இங்கே இருந்து நான் ஒன்றை செய்கிறேன் என்று சொன்னார். 1 Corinthians 5 verse 5. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். I delivered that person to Satan. நான் இந்த மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். To make him sick. அவனை வியாதிப்பட வைக்கும்படியாக. How did Paul do it? பவுல் எப்படி செய்தார் அதை? Now, only a man with apostolic authority can do it. அப்போஸ்தல அதிகாரம் உள்ளவர் மட்டுமே அப்படி செய்ய முடியும். Not any believer. எந்த ஒரு விசுவாசியும் அப்படி செய்ய முடியாது. A man who is walking with God. தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதர். Just like Paul could speak to God, he could speak to Satan. பவுல் எப்படி தேவனிடத்திலே பேசினாரோ அதே போல சாத்தானிடத்திலும் பேச முடிந்தது. And he told Satan, okay Satan, in Jesus name I am telling you, you can take that man. சாத்தானை பார்த்து பவுல் பேசினார். சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சொல்கிறேன், நீ அந்த மனிதனை எடுத்துக்கொள். You can't kill him. அவனை கொலை செய்ய முடியாது. Make him sick. அவனை வியாதிப்படுத்து. You know, just like God told Satan in the book of Job. யோபுவிலே எப்படி சாத்தானுக்கு தேவன் சொன்னாரோ அதே போல. Now, how could Paul say something like that? பவுல் இப்படி சொல்ல முடியுமா? எப்படி அவர் இப்படி சொன்னார்? It's amazing the authority God gives to his servants. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வியப்பாய் இருக்கிறது. Not to 99% of his servants, but very few, those who are faithful. தம்முடைய ஊழியர்களிலே 99% அல்ல, ஆனால் உண்மையுள்ள ஒரு சிலருக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். You know, they become his mouthpiece. அவர்கள் அவருடைய வாயாக மாறுகிறார்கள். And they can speak to Satan just like God can. தேவன் சாத்தானிடத்திலே பேசுகிறது போலவே அவர்களும் சாத்தானிடத்திலே பேசலாம். What is the purpose? அவருடைய நோக்கம் என்ன? Not to send that fellow to hell. அந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்பும்படியாக அல்ல, But to save his soul. அவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக. So Paul says, Satan, make him sick. சாத்தானே, இவனை வியாதியாக்கு. And the man became so sick. அந்த மனிதன் அதிக வியாதிப்பட்டான். And he also told the elders, put him out of the church. சபை விட்டு புறம்பாக்குங்கள் என்றும் சொல்லிவிட்டார். So he became sick and he was out of the church and nobody would visit him. சபைக்கு வெளியே போய்விட்டார். அதற்கு மேலாக வியாதி வந்து விட்டது. யாரும் அவரை போய் ஜெபிக்கவோ அவரை போய் விசாரிக்கவோ இல்லை. That was amazing obedience to Paul, that nobody in the church went to visit him when he was sick. பார்த்தீர்களா, இந்த மனிதன் வியாதிப்படும் பொழுது யாருமே அவரை போய் விசாரிக்கவில்லை. எவ்வளவு
அவர்கள் பவுலுக்கு கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள். வியக்கத்தக்கதான கீழ்ப்படிதல். Some people would have thought Paul is a very hard man. ஏன்னா பவுல் இவ்வளவு கடினமுள்ளவராக இருக்கிறார் என்று ஒரு சிலர் எண்ணியிருந்திருக்கலாம். This chap is sick and he doesn't even allow us to visit him. இவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், அவனை போய் விசாரிக்க கூட கூடாது என்று சொல்கிறாரே பவுல். Say Paul has more wisdom than you. உங்களை காட்டிலும் பவுலுக்கு அதிக ஞானம் இருந்திருக்கிறது. You fellows could never help him when he was living in sin. அவர் பாவத்திலே உங்கள் சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியவில்லை. But Paul was strict. ஆனால் பவுல் கண்டிப்புள்ளவராய் Put இருந்தார். him out of the church. அவனை சபைக்கு புறம்பாக்குங்கள். Satan, make him sick. சாத்தானை இவனை வியாதிப்படுத்து. And that fellow அந்த became மனிதர் sick. வியாதிப்பட்டார். Nobody in the church visits him. சபையிலே உள்ள யாருமே அவரை He போய் is in சந்திக்கவில்லை. darkness. அவர் இருளிலே கிடக்கிறார். No contact with God. தேவனோடு கூட தொடர்பு இல்லை. What happens? என்ன நடக்கிறது? He repents. அவன் மனம் திரும்புகிறான். And he comes back to the Lord. தேவனிடத்திலே திரும்பி வருகிறார். And then in 2 Corinthians 2, Paul says, now welcome him back. He has repented. 2 கொரிந்தியர் 2 சொல்கிறார், இப்பொழுது அவனை மீண்டுமாய் உங்களிடத்திலே வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்பி விட்டார். Who was the man who loved that sinful man? ஆகவே இப்பொழுது சொல்லுங்கள், இந்த பாவம் செய்த மனிதனை உண்மையாலுமே நேசித்தது யார்? Not those fellows who sat with him and fellowshiped with him. அவரோட கூட உட்கார்ந்து ஐக்கியப்பட்ட அந்த மனிதர்கள் அல்ல. But the Paul who was strict with him, that was the man who loved that brother the most. அந்த மனிதனோடு கூட கண்டிப்பாய் நடந்து கொண்டாரே அந்த சகோதரர் தான் அவரை அதிகமாக நேசித்த மனிதர். There is another example like that. இது போல இன்னொரு மாதிரி இருக்கிறது. Matthew chapter 18. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். You read of a brother who would not forgive another brother. இன்னொரு சகோதரனை மன்னிக்க முடியாத ஒரு சகோதரனை குறித்து வாசிக்கிறோம். He himself was forgiven so much by God. இவரே தேவனால் எவ்வளவோ மன்னிக்கப்பட்டவர். But he would not forgive his brother. ஆனால் இவரோ தன்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியவில்லை. You read that story in Matthew 18 verse 21 to 35. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 இலிருந்து 35 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். The king he owed about 10 crore rupees to the king, verse 24. 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 10000 தாலந்து கடன் பட்டவனாய் இருந்தான், 10 கோடி ரூபாய். And the king said, okay, forgiven. சரி போப்பா, உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். Verse 27. 27ஆம் வசனம். All 10 crores forgiven. அல்லது 10 கோடி ரூபாய் முழுமையாக மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ அதை திரும்பி செலுத்த வேண்டாம். If you are forgiven 10 crores, you should be the happiest man in the world. உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் தான் இருக்கக்கூடிய மனிதனிலே மிகவும் சந்தோஷமுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். He goes and meets another man who owes him some 100 rupees. இவர் வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இன்னொரு மனிதனை பார்க்கிறார். Verse 28. 28ஆம் வசனம். And he catches him by the throat and says, give me back my 100 rupees. அவனுடைய தொண்டையை நெரித்து, ஏய் எனக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபாயை கொடுக்கறாயா இல்லையா என்று மிரட்டுகிறார். Brother said, please forgive me, I'll give you, just give me some time. அந்த சகோதரன் சொல்கிறார், என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்களேன். இல்லை, முடியவே முடியாது. Waited 2 weeks, I'm not going to wait anymore. நான் ஏற்கனவே 2 வாரம் காத்து விட்டேன், இனிமேல் நாளை காத்திருக்க முடியாது. Took him to the court and put him in jail. அவனை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்று அவனை சிறைச்சாலையிலே போட்டு When the விட்டார். king heard it, ராஜா அதை கேள்விப்படுகிறார். the king called him back. ஏய் நீங்க வாங்க என்று கூப்பிடுகிறார். I forgave you 10 crores. உன்னை நான் 10 கோடி ரூபாய் மன்னித்தேன். You could not forgive that fellow 100 rupees. நீ அந்த மனிதனிடத்தில் 100 ரூபாய் மன்னிக்க முடியவில்லையா? Now you go to jail. நீ இப்பொழுது ஜெயிலுக்கு போ. And not only go to jail, ஜெயிலுக்கு போவது மட்டுமல்ல, listen to this. கவனியுங்கள். Verse 34. 34ஆம் வசனம். I am going to send the torturers into your jail cell to trouble you every day. ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படியாக சித்திரவதை செய்யும்படியாக உபாதிக்கிறவர்களை அங்கே நான் அனுப்புவேன். That is the same as being handed over to Satan. சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவதும் இதுவும் ஒன்றுதான். The torturers are the demons. அந்த உபாதிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் பிசாசுகள். Who make you sick. உங்களை வியாதிப்பட வைக்கிறார்கள். Who make you mentally depressed. மனதிலே அதிரியப்பட வைக்கிறவர்கள். Make you act foolishly with your money. உங்களுடைய பணத்திலே புத்தீனமாய் கையாள செய்கிறவர்கள். Because the torturers are troubling you because you would not forgive somebody. நீங்கள் யாரோ ஒருவரை மன்னிக்க முடியாதபடியினாலே உபாதிக்கிறவர்கள் உங்களை உபாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். So when you live in sexual sin without repentance, ஆகவே பாலியல் பாவத்திலே மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தால், or when you don't forgive somebody, அல்லது யாரையாவது ஒருவரை மன்னிக்காத பட்சத்தில், God allows the torturers to trouble you. தேவன் உங்களை தொந்தரவு செய்யும்படியாக உபாதிக்கிறவர்களை அனுப்புவார். Let's repent. நாம் மனம் திரும்புவோம். Allow God to break us. ஆண்டவரை நொறுக்கும்படியாக அனுமதிப்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you in our life. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். To fear you and to allow you to break us through the circumstances you take. ஆண்டவரே உமக்கு பயந்து நீர் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளிலே நாங்கள் நொறுக்கப்பட உடைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும்.
We don't want the devil to have power in any area of our life. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியிலேயும் பிசாசுக்கு ஆண்டவரே வல்லமை இருக்க கூடாது. We want the power of the Holy Spirit to rule every area of our life. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.